பயங்கரமான இவனை பயங்கர கில்லாடின்றது எங்கே கண்டுபிடிச்சா, அப்பாவையும் பாட வச்சுட்டு ஒரு பீஸ் தேர்ட் பேக்ரவுண்டுக்கு அந்த பெப்பு இல்லாத ஒரு மெலடியில் மட்டும் இவர் உள்ள புந்துக்கிறார். அந்த பாட்டு யாரு அப்பா பாடினானா புள்ள பாடினானான்னு தெரியாம என்ன ஃபியூஷன் பாருங்க. whether it is a fusion otherwise it's a confusion. இல்ல சார் தெரியுமா என்னன்னு தெரியல. இவர் இப்போ என்ன சொல்றாரு, கில்லாடின்னு சொல்றாரு. அப்பா பாட்டு எழுதுவாரு, டைரக்ட் பண்ணுவாரு, நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ப்ரெடிக்ஷன் ஒண்ணு பண்ணுவார், அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் ஒண்ணு இருக்கு. அது பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னன்னா நமக்கு நம்ம ஒரு படம் வாங்கிடும் எல்லாம் இது பண்ணி இது பண்ணா சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த படம் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த உஸ்தின்ற டைட்டில், தரணின்ற அந்த டைரக்டர், அந்த கேரக்டர் பேர் உஸ்தி வேலன், இது கண்டிப்பா ஒர்க் ஆயிடும், நீ வேணா பாரு. ஒரு படத்துக்கும் அந்த ஒரு ப்ரெடிக்ஷன், அந்த ஒரு விஷயம் கரெக்டா சொல்லுவார். இதே மாதிரி தான் இந்த படத்தோட ரிலீஸ்ல கூட 24th ரிலீஸ்ல எல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமா இந்த குரூப் இன்க்ளூடிங் யூ செல்ஃப் அண்ட் சிம்பு தீபாவளிக்கு பிளான் பண்ணீங்க. உங்களுக்கு ஓப்பனிங் டேல நான் சொன்னேன், சார் தரணி சார் இது டிசம்பருக்கு தான் இந்த படம் ஆகிட்டு டிசம்பர் தான் ரிலீஸ் ஆகும். நான் சொல்ற படம் முடிச்சிட்டோம், தீபாவளிக்கு வந்தோம், நீ பாருப்பா டிசம்பர் தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி டிசம்பர் தான். இத்தனைக்கும் நவம்பர் 24th நம்ம ரிலீஸ் பண்ணோம். அந்த நவம்பர் 24th நமக்கு ரிலீஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா நவம்பர் 24th ஆக்சுவலா எல்லாரும் கேட்கறாங்க 24th ப்ரிஃபர். 24th நான் ப்ரிஃபர் பண்ணல பிகாஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சனி, விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன், சனி 3ஆம் வருட பார்க்கல இந்த காத்து கிரகம் இன்னொரு காத்து கிரகத்தை பார்க்கல ரெயின் வரும். தனுசுல சுக்கிரன் உட்காந்துருக்கான். சுக்கிரன் அதுதான் மழைக்குள்ள கிரகம். அந்த சுக்கிரனை குரு பார்த்தா ப்ராப்ளம். அதனால அந்த தேதியை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணா அப்படின்னா தள்ளி இப்படியே போயிட்டு இருக்குன்னா why didn't you select 8 அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப தள்ளி போகுதுன்னா சட்டன் யூ வில் டிலே பட் யூ ஒன்ட் டினைன்னு. சனி டிலே பண்ணுவான் ஆனால் டினை பண்ண மாட்டான். உடனே இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க டி ராஜேந்திரனும் இன்னும் அலிட்ரேஷன் ஒல்லி தமிழ். நோ என்னுடைய சூழ்நிலை தமிழில் படம் எடுக்கிறேன், ஐ ஹேவ் டு டாக் இன் தமிழ். நான் வஸ்தி மாமுன்னு பண்ணணும், என்னை கொண்டு போய் வேற எங்கேயே விடுங்க, நான் வேற பாடுவேன்.